நான் வீட்டுக்கு விருந்தாளிகளா வந்திருக்காங்க போல. கையில வேற ஏதோ பில்ல வச்சு நீட்டிட்டு இருக்காங்க. பில் அது செக். 5 லட்சத்துக்கு சுதி அம்மா நமக்கு செக் தராங்க. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். இதுக்கு நம்ம வீட்டு பொருள் எதுவும் உடைச்சிட்டாங்களா? ஆனா 5 லட்சம் ரூபாய்க்கு எதுவும் பொருள் இல்லையே. ஆடியில ரூம் கட்ட போறேன்னு அப்பா சொன்னார். கை ஓடல கால் ஓடல நான் இருடா. அதுக்கு இனிமே கடன் வாங்க வேண்டாம். அதுக்கு எதுக்கு இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க? உங்க வீட்டுக்காரர் வந்து தங்க போறாங்களா என்ன? அப்படிச்சா? பெரிய மனசு பண்ணி உதவி பண்ண வந்திருக்காங்க. நம்ம கிட்ட மட்டுமே பெரிய மனசை காட்டிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வீடே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்கல்ல. போய் இதெல்லாம் கொடுத்த பெரிய மனசை காட்ட சொல்லுங்க. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். என்ன எல்லாரும் கை கால் இல்லாம இருக்கிறோம்? தங்க ஹெல்ப் பண்ண வரும்போது ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? கேட்டு செஞ்சாதான் அது பேர் ஹெல்ப். என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகத்தை. கேட்காம செஞ்சா அது பிச்சை போடுறது. நம்ம குடும்பத்துக்காக தானே நாங்க செய்யறோம். குடும்பங்கிறதெல்லாம் சரிதாங்க. எங்க வீட்ல நீங்க எதுக்கு ரூம் கட்டணும்? 2 வருஷப்ப 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப ஒரு ரவி, நீ எதுவும் பொண்டாட்டிட்ட சொல்லி கேட்க சொன்னேடா. நான் ஏன்டா அதெல்லாம் கேட்க போறேன்? இங்க நடக்கிற இஷ்யூஸ் உங்க ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்காங்க. டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்புறம் முக்கியமா பரிதாபங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் நான் திருப்பி திருப்பிலாம் சொல்லி இருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா.